எல்லாருக்கும் வணக்கங்க. மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். இன்னைக்கு ஒரு சில அப்டேட்ஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் பார்ப்போம். அதைத் தொடர்ந்து சில கேள்விகள்லாம் இருக்கு. அதையும் பார்ப்போங்க. அதுக்கு முன்னாடி இன்னைக்கு மார்க்கெட் அப்டேட்ட பார்த்துருவோம். மார்க்கெட் அப்டேட் நேத்து நைட் யுஎஸ் மார்க்கெட் நல்லா ஏத்திருந்தாங்கங்க. நாஸ்டாக் வந்து ஒரு 450 பாயிண்ட் பக்கமா அப்பு. டவ் வந்து ஒரு 700 பாயிண்ட் அப்பு. S&P 500 100 பாயிண்ட்ஸ் வந்து அப்பு. இந்த யுஎஸ் மார்க்கெட் டமால்னு மேல ஏத்துனதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நேத்து வந்து யுஎஸ்ல இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்திருந்ததுங்க. இவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணாங்களோ அதை விட கம்மியாவே இருந்ததுங்க. முக்கியமா கோர் இன்ஃப்ளேஷன். கோர் இன்ஃப்ளேஷன் இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண லெவல் 3.3ங்க இயர் ஆன் இயர் ரைஸ். ஆனா வந்தது வந்து சிபிஐ இன்ஃப்ளேஷன் கோர் இன்ஃப்ளேஷன் எவ்வளவு வந்திருக்கு? 3.2% வந்திருக்குங்க. இந்த கோர் இன்ஃப்ளேஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா, மொத்தமா நம்ம கன்சிடர் பண்றதுல எனர்ஜியையும் ஃபுட்டையும் வந்து விட்டுருவாங்க. அதை தவிர மத்ததெல்லாம் பார்ப்பாங்க. இந்த கோர் இன்ஃப்ளேஷனை பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் ஏறிடுச்சு அப்படின்னா அது இறங்காதுங்க. ஸோ கோர் இன்ஃப்ளேஷனே ஒரு 0.1% இறங்குனதுனால மார்க்கெட்டை வந்து ஓகே ஜனவரியில நம்மளுக்கு ரேட் கட் இருக்கும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ்ல மார்க்கெட்டை வந்து தூக்கிட்டாங்க. இது வந்து பாசிட்டிவ் ஃபார் கோல்டு. ரேட் கட் இருந்தா பாசிட்டிவ் வந்து கோல்டுக்கு கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கோல்டையும் இன்னைக்கு வந்து ஒரு 50 ரூபாய் ஏத்திட்டாங்க. இதுக்கு ஆப்போசிட் எண்ட்ல டாலர் வந்து கொஞ்சம் குறைஞ்சது. 10 இயர் பாண்ட் ஈல்டு வந்து ஒரு 4.63% வரைக்கும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. தங்கத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 22 கேரட் கோல்டு பெர் கிராம் 7,390 ரூபாங்க. 50 ரூபாய் ஏறிடுச்சு. பார்த்தோம் இல்லையா? யுஎஸ்ல இன்ஃப்ளேஷன் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ரேட் கட் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நேத்து மார்க்கெட் ஏறிச்சு. தங்கமும் ஏறிடுச்சு. ரேட் கட் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஜெரோம் பவல் வழக்கம் போல எதையுமே பேசாம மௌனம் சாதிச்சிட்டாரு. அடுத்தது பிரெண்ட் க்ரூடு. ஒரு பேரல் வந்து 82.11 இருந்ததுங்க காலையில. அதுக்கப்புறம் கொஞ்சம் குறைஞ்சது. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்பு கொஞ்சம் கன்சாலிடேட் ஆகி 86.4748 இருந்தது. 50க்கு வந்தது. அப்புறம் இப்ப மறுபடியும் சரிஞ்சிருச்சுங்க. 86.54க்கு வந்துருச்சு. அடுத்து இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நேத்து யுஎஸ்ல நடந்தது அப்படியே இங்க ரிஃப்ளெக்ட் ஆகும் இல்லையா? ஸோ பாசிட்டிவ்ல ஓப்பன் ஆச்சு. நான் பார்க்குறப்ப ஒரு 3.25 போல ஒரு 95 பாயிண்ட் வந்து அப் 23,300. டவுன் சைடு வந்து ஓப்பனா தாங்க இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து இன்னும் கீழே வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிறேன். நேத்து எஃப்ஐஐஸ் ஒரு 4,500 கோடிக்கு பக்கமா வித்திருக்கிறாங்க. மொத்தமா 2025ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 38,800 கோடிக்கு எஃப்ஐஐஸ் கேஷ் மார்க்கெட்ல இருந்து வித்து வெளியில எடுத்திருக்கிறாங்க. அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த 3 மாசம். தென் இந்த 15 நாள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2 லட்சம் கோடிக்கு பக்கமா எஃப்ஐஎஸ் கேஷ் மார்க்கெட்ல இருந்து டாலர்ஸா வெளியில எடுத்துட்டு போயிருக்காங்க. இதுல அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்பு கடைசி 3 மாசம், அதாவது அக்டோபர் 1ஆம் தேதியில இருந்து இந்த ஜனவரி 15ஆம் தேதி வரைக்கும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 3% விழுந்திருக்குங்க. 3.11% பக்கமா விழுந்திருக்கு. இது வந்து யாருக்கெல்லாம் லாபம் அப்படின்னா எக்ஸ்போர்ட் மார்க்கெட் எல்லாத்துக்கும் லாபம். சரி, யாருக்கெல்லாம் வந்து நட்டம் அப்படின்னா இம்போர்ட் பண்ணி பிசினஸ் பண்றாங்க. இதை குறிப்பா சொல்லணும்னு நினைச்சேங்க. எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்க்காக டெக்னாலஜி இம்போர்ட் பண்றாங்க, பார்ட்ஸ் எல்லாம் இம்போர்ட் பண்றாங்க இல்லையா? இது வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸோட பிரைஸை கூட்டுறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குங்க. அவங்களுக்கு கொஞ்சம் ப்ரெஷர்ல இருக்கும். அடுத்து நம்ம அப்டேட்ஸ் எல்லாம் பார்ப்போங்க. ஃபர்ஸ்ட் ஐடிசி ஹோட்டல்ஸை பார்ப்போம். சஞ்சீவ் பூரி அவர்கள் வந்து லிஸ்டிங் டேட்ஸ் பத்தி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபியூ வீக்ஸ்ல ஐடிசி ஹோட்டல்ஸ் வந்து லிஸ்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. தென் ஒரு சில நல்ல செய்திகள்லாம் சொல்லியிருக்கிறாரு. நாங்க வந்து இந்தியாவில் மட்டும் இல்லாம வெளிநாடுகள்லையும் நாங்க வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம் ஐடிசி ஹோட்டல்ஸை. குறிப்பா வெஸ்ட் ஏஷியால, தென் நேபாளில் இன்னொரு ஹோட்டல் நாங்க வந்து திறப்போம். ஏற்கனவே கொழும்புல ஒரு ஐடிசி ஹோட்டல் வந்து இருக்கு. மொத்தமா 140 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குங்க. 13,000 கீஸ், 13,000 ரூம்ஸ் வந்து இருக்கு. இதுல 45% வந்து அவங்க சொந்தமா வச்சிருக்கிறது. தென் அதுல ஒரு 55% கான்ட்ராக்ட் பேசிஸ்ல அவங்க ஒர்க் பண்றாங்க. ஏற்கனவே அந்த கம்பெனி வந்து டெட் ஃப்ரீ அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஒரு 1,500 கோடி கேஷ் ரிசர்வ்ஸ் வந்து வச்சிருக்காங்க. ஸோ இது எல்லாமே நல்ல செய்தி. சீக்கிரமா நம்மளுக்கு ஷேர்ஸ் வந்து லிஸ்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. மேபி பிப்ரவரி 15ஆம் தேதிக்கு முன்னாடி அது வந்து லிஸ்ட் ஆயிரும்னு நினைக்கிறேங்க. இன்னொரு 1 மாசம் இருக்கு. அடுத்தது ஹீரோ மோட்டார் கார்ப்போட எம்டி சிஇஓ நிரஞ்சன் குப்தா என்ன சொல்றாரு? ஹீரோ வந்து ஒரு பேன் இந்தியா லெவல்ல இவி நெட்வொர்க்கை வந்து டெவலப் பண்றதுக்கு தயாராயிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாருங்க. நெக்ஸ்ட் 2 இயர்ஸ்ல நாங்க வந்து பயங்கரமா டிஃப்ரெண்ட் இவி வெஹிக்கிள்ஸை வந்து லான்ச் பண்ணி இவி போர்ட்ஃபோலியோவை எக்ஸ்பேண்ட் பண்றது மட்டும் இல்லாம இவி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் நாங்க வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. முக்கியமா இவி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்றப்ப ஏத்தரையும் சேர்த்து சொல்றாருங்க. ஏத்தரோட சேர்ந்து நாங்க அந்த இவி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல ஒரு 3,000 சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் போடுவோம். ஒரு 250 சிட்டிஸ்ல நாங்க வந்து இதை இன்ஸ்டால் பண்ணிடுவோம் இன்னும் 2 வருஷத்துல. இவிஸ்க்கு இன்னும் நல்ல ஒரு 1000 கோடிக்கு பக்கமா நாங்க வந்து எக்ஸஸா இன்வெஸ்ட் பண்ண போறோம் அப்படின்றத பத்தி சொல்லியிருக்கிறாரு. தென் இந்த இவி மார்க்கெட் இருக்கு இல்லையா? 2030ல இந்தியால ஒரு 50% ஆஃப் ஸ்கூட்டர்ஸ் வந்து இவி ஸ்கூட்டர்ஸா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் ஆன்டிசிபேட் பண்றாருங்க. நம்ம ஏற்கனவே ஹீரோ வந்து கன்சிடர் பண்றோம்.
ஏத்தர் எனர்ஜி ஐபிஓ வரப்போகுது. ஒரு 37.2% ஏத்தர்ல வச்சிருக்கிறாங்க ஹீரோ. அவங்க வந்து ஆஃபர் ஃபார் சேல்ல பார்ட்டிசிபேட் பண்ண போறது கிடையாது. எப்படியும் இன்னொரு 13% ஸ்டேக்க வாங்கிடுவாங்க. மெஜாரிட்டி ஷேர் ஹோல்டரா தாங்க இருப்பாங்க எப்பொழுதுமே ஹீரோ. அதனால நம்மளுக்கு லாபம் தான். அடுத்து தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் பத்தி ஒரு செய்திங்க. இது வந்து ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் வந்திருக்கு. நான் எப்பொழுதுமே இதை பார்க்கறது வழக்கம். எஃப்ஐஐஸ் வந்து தொடர்ந்து தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்ல அவங்களோட ஸ்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எப்பல இருந்து இன்க்ரீஸ் பண்றாங்க அப்படின்னா ஜூன் 2023 இருந்து ஜூன் 2023ல எஃப்ஐஐ ஸ்டேக் ஒரு பெர்சன்டேஜ் வந்து 0.07%ங்க. இப்போ டிசம்பர் 2024 எடுத்துக்கிட்டோம்னா 4.12%. கொஞ்சம் கொஞ்சமா கிட்டத்தட்ட 6-7 குவார்டரா தொடர்ந்து அவங்களோட ஸ்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இது வந்து நம்ம லிஸ்ட்ல இருக்கிற டிஎம்பிக்கு நல்ல செய்தி. இது வந்து கண்டினியூ ஆகும் அப்படின்னு நினைக்கிறேங்க. ஏன்னா அது 400லேருந்து 500க்குள்ளேயே தாங்க இருக்கு. கடைசி 3 வருஷத்துல அவங்களோட புக் வேல்யூ ஒவ்வொரு குவார்ட்டரும் ரூ. 60 ஏறுதாங்க. ஸோ அதே மாதிரி இந்த வருஷமும் ஏறிச்சு. இப்போ புக் வேல்யூ 500 கிட்ட இருக்குங்க. இப்போ மார்ச் 2024, 25க்கான ஃபைனான்ஷியல் ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்துடும். ஒரு வருஷத்துக்கான ரிசல்ட்ஸ். ஸோ மறுபடியும் இப்போ 500லேருந்து கண்டிப்பா 560க்கு மேல போறதுக்கு சான்ஸ் இருக்குங்க. ஸோ புக் வேல்யூ ஒரு 560 கிட்ட போயிடும் இன்னும் 2-3 மாசத்துல. இப்போ இருக்கிறது 445. ஸோ பிரைஸ் டு புக்குன்னு பார்த்தீங்கன்னாலே ஒரு ₹100 வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ நமக்கு வந்து இது நல்ல டைம். ஆனால் லேட் ஆகும். நம்ம வந்து பொறுமையாக தான் இருக்கணும். ஷேர் மார்க்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் பேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து கர்நாடகா பேங்க்லேயும் அதே சினாரியோ தாங்க. கர்நாடகா பேங்கோட புக் வேல்யூ வந்து கிட்டத்தட்ட 300 பக்கமா இருக்குது. ஆனால் இன்னைக்கு இந்த பிரைஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 190 தாங்க இருக்கு. நம்ம லிஸ்ட்ல இல்லை. பட் நான் வந்து ஒரு 220 இருந்தப்ப என்கிட்ட கேட்டிருந்தாங்க. நம்ம வந்து அப்ப இன்னும் குறையறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். பட் 190 வந்துருச்சு. இன்னும் வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோமே. டிசம்பர் 2023ல 19% எஃப்ஐஐஸ் வச்சிருக்காங்க. இப்போ செப்டம்பர் 2024ல அது 10%ஆ குறைஞ்சிருக்குதுங்க. அதாவது எஃப்ஐஐஸ் வந்து ஒரு 8% வித்திருக்கிறாங்க. அது வந்து ஒரு பீக் போச்சு இல்லையா, 280, 290 ரேஞ்சுக்கு போச்சு இல்லையா, அந்த பீக்ல இருந்து கண்டினியூஸா எஃப்ஐஐஸ் ஒரு 3 குவார்டரா வித்துக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. இப்ப இந்த குவார்டர், இந்த டிசம்பர் குவார்டர்ல கொஞ்சம் அவங்களோட ஸ்டேக்கை கூட்டியிருக்காங்க. 11.22%, கிட்டத்தட்ட ஒரு 0.5% வந்து 0.7, 0.8% வந்து கூட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறேங்க. எஃப்ஐஐஸ் மறுபடியும் கர்நாடகா பேங்க்குள்ள என்டர் ஆகிற மாதிரி தெரியுது. நம்ம வந்து வெயிட் பண்ணி தாங்க இன்னொரு 2 குவார்டர் வெயிட் பண்ணாதான் தெரியும். அடுத்து மணப்புரம் ஃபினான்ஸ் பத்தி ஒரு சில சந்தேகங்கள் வந்துச்சுங்க. என்ன அப்படின்னா, கடைசி 3 மாசமா இந்த மணப்புரம் ஃபினான்ஸ்க்குள்ள இருக்கிற மைக்ரோ ஃபினான்ஸ் கம்பெனி இருக்கு இல்லையா, ஆசீர்வாத் மைக்ரோ ஃபினான்ஸ், அதை வந்து புதுசா லோன் வந்து டிஸ்பர்ஸ் பண்ணக்கூடாது. அவங்க வந்து பாலிசி ரேட்ஸ்க்கு ஆர்பிஐயோட அட்ஹர் ஆகல அப்படின்னு சொல்லி பேன் பண்ணியிருந்தாங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த பேன் பண்ணதை லிஃப்ட் பண்ணிட்டாங்க. சரி, அதனால இந்த குவார்டர் ரிசல்ட் வந்து என்ன ஆகும்? ஆசீர்வாத் மைக்ரோ ஃபினான்ஸ் தென் இந்த கோல்ட் ஃபினான்ஸ் ரெண்டுக்கும் பிசினஸ் பெர்சன்டேஜ் எவ்வளவு இருக்கு, உங்களோட டைவர்சிஃபிகேஷன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தேங்க. அதுல ரொம்ப ஆச்சரியமான விஷயங்கள் தெரிய வந்ததுங்க. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, இவங்களோட மைக்ரோ ஃபினான்ஸ் ஃபர்ம் இருக்கு இல்லையா, அந்த ஆசீர்வாத் மைக்ரோ ஃபினான்ஸ், மணப்புரம் ஃபினான்ஸோட மொத்த பிசினஸ்ல 25% வந்து மைக்ரோ ஃபினான்ஸ் செக்டரா இருக்குங்க. அது போக 47% வந்து நான் கோல்டு லோன்ஸா இருக்குங்க. சரி, நான் கோல்டு லோன்ஸ்லாம் எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா, ஹோம் லோன்ஸ் கொடுக்குறாங்க, வெஹிக்கிள் லோன்ஸ் கொடுக்குறாங்க, தென் எக்யூப்மெண்ட் ஃபினான்ஸ் கொடுக்குறாங்க. இது வந்து 47% பக்கமா இருக்கு. ஸோ மொத்தம் 25 வந்து மைக்ரோ ஃபினான்ஸ், இது வந்து ஒரு 47% பக்கமா இருக்குங்க. ரிமைனிங் தாங்க வந்து கோல்டு லோன். ஸோ இந்த குவார்டர்ல ஒரு சில டிராப் ஃபால் ப்ராஃபிட்ல இருந்தாலும் கூட இது ஷார்ட் டேர்ம்ல பெரிய பாதிப்புகள் ஏற்படுத்தாது அப்படின்னு எனக்கு தோணுதுங்க. ப்ராஃபிட்ஸ் வந்து கொஞ்சம் குறைஞ்சு இது வந்து ஷேர் பிரைஸ் வந்து இன்னும் குறையுதுன்னு வச்சுக்கலாம், நம்மளுக்கு வந்து மறுபடியும் என்டர் ஆகிறதுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் பார்க்குறேன். அதை தொடர்ந்து நவம்பர்ல ஒரு சில பிஇ ஃபர்ம்ஸ், முக்கியமா பெயின் கேபிட்டலோட ஒரு சில பேச்சுவார்த்தையெல்லாம் நடந்தது. ஒரு பார்ஷியலாவோ இல்லை ஃபுல்லாவோ ஸ்டேக்கை விற்கிற மாதிரி ஒரு சில செய்திகள்லாம் வந்துங்க. அதுக்கப்புறம் விபி நந்தகுமார் அவர்கள் அதை பத்தி, பெயின் கேபிட்டலும் சரிங்க, அதை பத்தி எந்த நியூஸும் வரல. பட் ஃபியூச்சர்ல அவங்க மறுபடியும் ஒரு பார்ஷியலோ இல்லை ஃபுல்லாவோ ஸ்டேக் வாங்குறதுக்கு சான்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுவும் வந்து நல்ல செய்தி தான். என்ன இருந்தாலும் இந்த குவார்டர்ல ப்ராஃபிட் குறைஞ்சா என்னை பொறுத்த வரைக்கும் அதை பத்தி கவலைப்பட வேண்டிய தேவையில்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி குறைஞ்சது அப்படின்னா திருப்பி இன்னும் கொஞ்சம் வாங்கிக்கிறதுக்கு நம்மளுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும். இன்னைக்கு ரிசல்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃபோசிஸ் ரிசல்ட், தென் ரிலையன்ஸ் ரிசல்ட், தென் ஆக்சிஸ் பேங்க் ரிசல்ட் வருதுன்னு நினைக்கிறேங்க. நம்ம வந்து முக்கியமா அடுத்து பார்க்க வேண்டிய ரிசல்ட் வந்து இன்ஃபோசிஸ் ரிசல்ட், அதை தொடர்ந்து விப்ரோ. ஏன்னா ஐடிக்குள்ள நம்மளுக்கு ஏதாவது சான்ஸ் கிடைக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். முக்கியமா விப்ரோ ரிசல்ட்ஸ்க்காக நம்ம வெயிட் பண்ணுவோம். நான் வந்து குறையும் ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் நமக்கு வந்து சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு நம்புறேன். நம்ம வந்து வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும். அதை தொடர்ந்து ஒரு சில கேள்விகள்லாம் இருக்குங்க.
பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் பத்தி பேசுங்க, அது வந்து இன்னும் கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம வந்து எப்பொழுதுமே ஒரு 100% வந்து நீங்க ஒரு 30 உங்களோட மொத்த இன்கம்ல ஒரு சேவிங்ஸ் வந்து 30% இருக்குன்னா, அந்த 30%ல ஒரு டிசைரபிள் போர்ஷன் நான் வந்து ஒரு 10,000 வந்து மாசம் மாசம் இன்வெஸ்ட் பண்றேன்னு வச்சுக்கங்களேன். ஒரு 25% வந்து நான் பிஜி இன்வெஸ்ட்டுக்கும், கோல்டுக்கும் எடுத்து வைக்கிறது வழக்கங்க. ஒவ்வொரு மாசமுமே. அது மாரி நீங்களும் வந்து ஒரு சின்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணீங்க. முக்கியமா டிவிடெண்ட் வருதுன்னா, அந்த டிவிடெண்ட்ல மறுபடியும் பிஜி இன்வெஸ்ட்டே வாங்கிருவேன். அவங்களோட டிவிடெண்ட்ல. அது மாதிரி நீங்க பண்ணலாம். எப்படி பண்ணாலும் சரிங்க. கம்மியா மினிஸ்குவல் குவான்டிட்டீஸ்ல வாங்குறது பெஸ்ட்டு. தென் என்டிபிசி கிரீன் எனர்ஜி பத்தி கேட்டிருக்காங்க. என்டிபிசி வந்து ஒரு மெஜாரிட்டி ஸ்டேக் வச்சிருக்காங்க. அதனால என்டிபிசியே நம்ம கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு, என்டிபிசி தனியா லிஸ்ட் ஆயிடுச்சுங்க. என்டிபிசி வேல்யூவேஷன்ஸ் நல்லா இருந்தா நம்ம பார்ப்போம். வேல்யூவேஷன்ஸ் இப்போதைக்கு சரியில்ல. அந்த சைடு நான் போக போறதா இல்ல. தென் ஒரு போர்ட்ஃபோலியோல எப்படி வந்து டைவர்சிஃபைடா இன்வெஸ்ட் பண்றது? ஒவ்வொரு ஸ்டாக் சொல்றீங்க. ஒவ்வொரு ஸ்டாக்கும் எத்தன ஸ்டாக்? எவ்வளவு வாங்குவீங்க? அத பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம வந்து நான் என்னுடைய இதுல எப்படி வந்து நான் டைவர்சிஃபை பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம தனியா ஒரு வீடியோ வந்து பார்ப்போங்க. எப்படி வந்து நம்ம வந்து பிரிச்சு பிரிச்சு வாங்குறது அப்படின்னு சொல்லி நான் பண்ண சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நீங்க அதுல இருந்து உங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கோங்க. அடுத்து ஹீரோவ பத்தி நம்ம பேசுனீங்களே, அதுல வந்து ஒரு சில ஒரு 5, 6 கம்பெனி உள்ள இருந்தது. இதெல்லாம் வந்து லிஸ்ட் ஆகுறப்ப நம்மளுக்கு ஷேர்ஸா கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஹீரோ ஃபினான்ஸ் அப்படின்ற கம்பெனி தனியா தாங்க அவங்க லிஸ்ட் பண்ண போறாங்க. நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, ஹீரோ ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து அவங்களுக்கான அலாட்மெண்ட் தனியா இருக்கும்னு நம்புறேன். அதுல போய் அந்த கோட்டால நீங்க வந்து அப்ளை பண்ணி நீங்க வந்து எடுத்துக்கலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து. தென் பாரத் எனர்ஜிஸ் பத்தி கேட்டிருக்காங்க. அத வந்து கன்சிடர் பண்ணலாமா? நீங்க வந்து ரினியூவபிள் செக்டார்ல ஃபோக்கஸ் பண்ணலாம்னு சொல்றீங்களே, அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நேத்து கூட சொல்லியிருந்தோங்க. வேற எனர்ஜிஸ் என்எல் கிரீன் டெக் அப்படின்ட்டு ஒரு கம்பெனி. அந்த கம்பெனில 100% ஸ்டேக்க ஒரு 800 கோடி ரூபாய்க்கு வாங்குறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். நல்ல ஆர்டர் புக் எல்லாம் வருதுங்க. லிஸ்ட் ஆகுறப்ப 30 பி வந்து 30யா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் படிச்சேன். இப்ப கொஞ்சம் குறைஞ்சிருக்குங்க. எனக்கு ஒரு சில செய்திகள் வந்திருக்குங்க. என்ன செய்திகள்னா, ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் இங்க இருந்து வித்து ஐபிஓல உள்ள போயிட்டு அங்க ப்ராஃபிட் புக் பண்ணி வெளில வர்ற மாதிரி ஒரு சில செய்திகள்லாம் வந்திருக்கு. ஐபிஓல சப்ஸ்கிரைப் பண்ணி நல்ல ப்ராஃபிட்ல அங்கிருந்து மறுபடியும் வெளில வர்ற மாதிரி செய்திகள் வந்து தெரியுது. அதனால அதுவும் குறையும்னு நினைக்கிறேன். அதுவும் நம்ம வந்து வேல்யூவேஷன்ஸ்குள்ள வந்தது. அதாவது ஒரு 50% விழுந்தது. இப்ப டாடா டெக்னாலஜிஸ் 1500ல இருந்து 850க்கு வந்தது. அவங்க பிரைஸ் வந்து பிட் பிரைஸ் வந்து 500ங்க. ஸோ 500க்கும் ஒரு 300 ருபீஸ் தான் இப்போ வித்தியாசம் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 30 to 35% வந்து விழுந்துருச்சு. ஸோ பொறுமையா இருக்கணுங்க. பொறுமையா இருந்தா கண்டிப்பா இதுக்கும் வாய்ப்பு கிடைக்கும். அப்ப பார்த்துக்கலாம். சனஃபி இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்மா கம்பெனி சொல்லியிருக்காங்க. ரெவென்யூ கன்டினியூஸா குறையுதுங்க. இயர் ஆன் இயர் ரெவென்யூ குறைஞ்சிட்டே இருக்கு. பிஇ அதிகமா இருக்கு. பிரைஸ் டு புக் 16 இருக்கு. இவ்வளவு தூரம் வேல்யூவேஷன்ஸ்க்கு நம்ம போக தேவையில்லைங்க. இன்னமும் நல்ல வேல்யூவேஷன்ஸ்ல நாட்கோ, டாக்டர் ரெட்டி இருக்கு. கம்மியான பிரைஸ்ல இருக்கு. இப்பயும் கன்சிடர் பண்ற லெவல்ல இருக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். தென் கர்நாடகா பேங்க் பத்தி கேட்டிருந்தாங்க. 220லயே நம்ம கேட்டிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தோம். நான் இன்னும் ஒரு 2% to 2 to 10% குறையும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். அடுத்து பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் எப்பதான் ஏறும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு அதெல்லாம் தெரியாதுங்க. எனக்கும் ஐபிஓல கிடைச்சது. ரூ. 70 அப்ளை பண்ணோம். 180 போச்சு, 140 வந்துச்சு, 120ல இருக்கு. இன்னமும் அப்படியே தாங்க இருக்கு. நம்ம அதை விற்க போறது இல்லை. ஆனா அது ஓவர் வேல்யூடா இருக்கு. அது வந்து இன்னொரு 50% இறங்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 3, 4 மாசத்துக்கு முன்னாடி செய்தி வந்திருந்ததுங்க. அதனால நீங்க வந்து ஒரு 10 இயர்ஸ் வந்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல பெனிஃபிட் கிடைக்கும். உடனே வந்து நீங்க ஏறும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிறது சரி கிடையாது. அடுத்து டாடா கன்சியூமர்ஸ் வந்து கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அது 1200ல இருந்து இப்ப 800க்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேங்க. அது இப்பயே 80ல இருக்கு பிஇ. இன்னும் கீழே வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கும். கரெக்ஷன் நடந்தது 10% வந்துருச்சு. நான் வந்து இன்னொரு 10% வந்து கரெக்ஷன் நடந்து ஒரு பியர் மார்க்கெட்டுக்கு உள்ளேயாவது போயிட்டு வெளில வரும் அப்படின்னு எதிர்பார்க்கிறேன். இப்ப நடக்கிற சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் பார்த்தா ஏர்னிங்ஸ் வந்தா தெரிஞ்சிடுங்க. பேங்கிங் செக்டர் ஏர்னிங்ஸ் வந்தா வேற ஒன்றும் தேவையில்லை. தானாவே உள்ள போயிட்டு வெளில வந்துடும். ஸோ பிஇ வந்து 80 நோ. ஹையர் பிஇ வேல்யூ பக்கத்து போகவே போகாதீங்க. அதை தொடர்ந்து நம்ம வந்து பேலன்ஸ் ஷீட்ஸ் பத்தி பார்க்குறோம். லேர்ன் டு ஏர்ன் புக்கை பத்தி நம்ம பார்த்தோங்க. பேலன்ஸ் ஷீட்ஸோட இந்த லேர்ன் டு ஏர்ன் புக் முடியுது. இன்னும் 2 வாரத்துல பேலன்ஸ் ஷீட் முழுசாவே நம்ம பார்த்துருவோம். தென் மென் ஆர் ஃப்ரம் மார்ஸ், உமன் ஆர் ஃப்ரம் வீனஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அது வந்து 12th சாப்டர் வரைக்கும் வந்துருச்சு. இன்னும் ஒரு சாப்டர் தான் இருக்கு. ஸோ அடுத்து வந்து நம்ம எந்த புத்தகத்தை பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லுங்க. இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டரோ, இல்ல சைக்காலஜி ஆஃப் மணியோ, இல்ல சைக்காலஜி சம்பந்தமா வேற ஏதாவதோ, இல்லை எந்த டாபிக்னாலும் பரவாயில்லைங்க. இதுல தான் இருக்கணும், இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி தான் இருக்கணும்னு கிடையாது. எதுனாலும் சரி, ஹெல்த், வெல்த், ஹாப்பினஸ், சோசியாலஜி என்ன டாபிக்னாலும் சரி, ஏதாவது புக்கை பத்தி நம்ம வந்து அடுத்து என்ன புக்கை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்றத நீங்க கீழே எழுதுங்க.
நம்ம இந்த புக் 2ம் முடிஞ்சதுக்கப்புறம் அதை தொடர்ந்து பார்ப்போம் ஞாயிற்றுக்கிழமைகள்ல. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள், சந்தேகங்கள் இருந்தா கீழ எழுதுங்க. அதையும் தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். எல்லாருக்கும் நன்றி.